மேம் நான் என்ன கேட்குறேன்னா உங்களால நீட்டா கிராமர் வந்து எடுக்க முடியுதா? அதாவது கிராமர்ல ஏதாவது சொதப்பல் குழப்பல் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால அதை நீட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால வந்து கிராமர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சார் ப்ராப்ளமே அங்கே தான் சார் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருப்பாங்க தெரியுமா, சின்ன சின்ன கிராமர்ஸ், அப்புறம் டென்சன்ஸ், ப்ரொனன்சியேஷன், இந்த மாதிரி வந்துட்டு வர அந்த இதில் மட்டும்தான் என்னால் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்னால் நீட்டாக பண்ண முடியுது. ஆனால் காலேஜ்னு வரும்போது இதுக்குள்ள கொஞ்சம் நிறையவே டவுட்ஸ் வருது சார். எனக்கே சில டவுட்ஸ் வரதுனால வந்து அந்த சாப்டர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதனால தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால உங்ககிட்ட அது கொஞ்சம் கஷ்டம் தான் மேம். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல வந்து எடுக்கிற கிராமருக்கும் காலேஜ்ல வந்து எடுக்கிற கிராமருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஸ்கூல்ல வந்து அதோட பேசிக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, ஆனா காலேஜ்ல அதோட ஃப்ரீப்பா வந்து நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து பேசிக்ஸ் சொன்னாலே உங்களுக்கு புரியாது, அதுவும் ராக்கி மாதிரி ஆளுங்களுக்கு புரியும் நீங்க நினைக்கிறீங்க. என்ன பண்றது? நம்ம பசங்க மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குங்க மேம். அதாவது அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா வந்து அவங்க எப்படி மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதுவும் காலேஜ் பசங்க, டீனேஜ் ஏஜில் இருக்கிறவங்க. ஸோ வந்து நிறையாவே வந்துட்டு மனசு அவங்களுக்கு அலைப்பாயும் அதெல்லாம் இருக்கும். பட் வந்து அவங்கள வந்து கவனத்தை சதற விடாமல் நம்ம நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நிறைய இருக்கும் மேம். அதை பூரா நம்ம பண்ணால் மட்டும்தான் அவனுங்க கிளாஸ்க்குள்ளே இருப்பானுங்க. அதுவும் ராக்கி மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லவா வேணும். சும்மாவே ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன சார் கேட்டீங்கன்னு கேட்பான். அதாவது கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம மைண்ட்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதாவது அவங்களோட கவனத்தை செதறக்கூடாதுன்னா ஒரே கிளாஸ் மட்டுமே எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு போர் அடிக்கும். இடையில காமெடி பண்றது, பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்னுமே வந்துட்டு இந்த கிளாஸ்னா இப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும். இப்போ கிராமரை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. என்ன சென்டென்ஸ் பேட்டர்னா டவுட்ஸா, இல்லை வந்து வேற எதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. சார் நான் சொன்னேன்ல நீங்க மல்டிபிள் டேலண்ட் பர்சன், உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஒரு கிளாஸை கவனம் சிதறாம எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் காலேஜில். ஓகே சார், எனக்கு என்ன டவுட்ஸ்னா இந்த ப்ரொனன்சியேஷன் இருக்குல்ல அதில் வந்து இருங்க புக்கில் சொல்கிறேன். இதில் தான் சார் இந்த என்னை தீண்டி விட்டாள் தீரி தூண்டி விட்டாள் என்னை நானே தொலைத்து விட்டேன் ஓர் மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். சாரி சார், டவுட் கேட்க புக்கை தொட்டேன், தெரியாம கை டச் ஆயிருச்சு. பரவாயில்லைங்க மேம், இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத ஒரு பென்சில் மார்க் மட்டும் போட்டு என்கிட்ட புக் கொடுங்க. நான் அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன். இல்லை இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். ஓகே சார். சாரி சார். மேம் எதுக்கு சாரி கேட்குறீங்க? தெரியாம தானே டச் ஆச்சு. சாதாரண கை டச் ஆனதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இதுல ஒண்ணுமே இல்லை மேம். அப்படி இல்லை சார், என்னதான் கை தெரியாம டச் ஆகிருந்தாலும் ஒரு ஆம்பளை மேலே கை டச் ஆகுறது ரொம்ப தப்பான விஷயம் தானே சார். அதாவது நம்ம ரெண்டு பேத்துக்கு தெரியும் நம்ம நல்ல விதத்தில் தான் பேசுகிறோம் பழகுறோன்னு. ஆனால் பார்க்குற சில பேர்னால அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுல்ல சார். ஹோப் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க சார். மா காலேஜ் போகணுமா? இன்னைக்கு தான் அசெம்பிளி வேற சொன்னாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் 5 மினிட்ஸ் பொறுக்க மாட்டியா? அதான் ரோஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணு. ஆமா, எப்ப பார்த்தாலும் டெய்லி இதவே சொல்லுங்க. என்ன ஸ்னேகா? இதோ வரேன். இவ வந்திருக்காளா? இவ எப்ப வந்தா? டாக்குக்கு ஃபுட் வச்சிட்டு இருக்கேன், வரேன். அது அப்புறம் வச்சுக்கலாம். இங்க கொஞ்சம் வரியா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். இத மட்டும் எடுத்து கொண்டு போய் ஹரிட்டு கொடுத்துறியா? இதோ வரேன். என்ன அடிக்கடி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துடுறா? மன்மதனே புன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் பொட்டும் வெக்கத்தை தொட்டால் குங்குமம் புன்னகை பட்டும் மல்லிகை மட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும். ஹாய் ஹரி. ஹாய் இருக்கட்டும். நீ எப்ப வந்த? ஏன் நான் வந்ததே உனக்கு தெரியாதா? நான் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டேன். ஓ சாரி, நான் தான் கவனிச்சிருக்க மாட்டேன். என்னது கையில? அத்தை தான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புனாங்க. ரோஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அதை பண்ண முடியல. இந்த பீஜாவை கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. கொண்டு வா. இனஃப். ரோட்ல போறவன் எவனா இருந்தாலும் இப்படிதான் கையை டச் பண்ணுவியா?
வெயிட், நான் என்ன செல்ஃபிஷாக இருக்கேன்? இங்க பாரு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன். ம், நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிச்சிருந்தா என் கூட இரு, ஓகேவா? இப்படி அடுத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் கையை டச் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்கு, ஓகேவா? தப்புதான் ஹரி, தப்புதான். நான் தான் முட்டாள்தனமா உன் மேல அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். பட் உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சாரி. இனி என்னால கூட உன் மேல படாது, ஓகேவா? திரும்ப திரும்ப அதே தப்பை செஞ்சு அசிங்கப்படுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சார். அதனால தான் சாரி கேட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார். புரிய வேண்டியவங்களுக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். புரிய வேண்டியவங்கன்னு சொன்னது எனக்கு தானடி. இது புரிஞ்சா என்ன, புரியலனா எனக்கு என்ன? என்ன பொறுத்தளவில் நான் அன்னைக்கு பண்ணது தப்பே இல்லை. என் இடத்துல யாராக இருந்தாலும் அதைத்தான் கேட்பாங்க. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அதை தான் கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ அந்த வார்த்தையை என்னை பார்த்து கேட்டிருந்திருக்க கூடாது. என்ன வார்த்தையை கேட்ட? இப்படிதான் எல்லா ஆம்பளைங்களையும் தொடுவேன். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. அது தெரியவே வேணும். அதோட அர்த்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கிறதுக்கு, நான் இல்லாமலே இருக்கிறது எவ்வளவோ சந்தோஷம். அந்த கடவுளா பார்த்துதான் உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பிரிவு இப்படியே இருக்கட்டும். உனக்கு சொந்தமாக போறேன். நான் உன் கையை டச் பண்ணதுக்கே இப்படித்தான் எவன்கிட்டயோ கையை டச் பண்ணுவேன்னு கேட்ட நீ, நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுசும் சந்தேக புத்தியோடயே உன் கூட வாழ சொல்றியா? எனக்கு அந்த வாழ்க்கையே வேணும். இதோ எதிரில் நிற்கிறாரு, இவரை மாதிரி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட வாழ்க்கை முழுசும் சந்தோஷமா நான் இருப்பேன். என்ன பொறுத்தளவில் நாம 2 பேர் பிரிஞ்சது எவ்வளவோ நல்லது. இந்த பிரிவு இப்படியே நிரந்தரமா நினைச்சு நிக்கட்டும். என்னைக்குமே ஸ்னேகா உனக்கு சொந்தமே ஆக மாட்டேன். ரைட்டு, இவங்க 2 பேத்துக்குள்ள என்னமோ இருக்கு. ஜீவா விடக்கூடாது, கண்டுபிடி. அசைன்மெண்ட் எழுதுனீங்களா இல்லையா? மேம் எழுதிட்டு தான் மேம் இருக்கோம். சும்மா சும்மா வந்து அசைன்மெண்ட் எழுதுறியா எழுதான்னு கேட்டுட்டு இருந்தா எப்படி மேம் எழுத முடியும்? இங்க பாருங்க, இப்படியே சும்மா பேசிட்டு இருக்கீங்க, கீழே குதிச்சிட்டு நீங்க கீழே தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிடுவா பாத்துக்கோங்க. நீ ஏன்டா சொல்ல மாட்ட? நீ அதையும் சொல்லுவ, அதுக்கு மேலேயும் சொல்லுவ. இங்க பாருங்க, எழுதுறீனா கண்டிப்பா கிளாஸ்ல விட மாட்டேன். அடுத்த மேம் யாரா இருந்தாலும் சரி, நான் விட போறது கிடையாது. மேம், என்ன ஸ்கூல் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது காலேஜ். அசைன்மெண்ட் எழுதலைன்னா இப்படிதான் வெளியே உட்காந்து எழுத சொல்லுவீங்களா? மதன், இங்க பாரு, ஸ்கூல் ஆர் காலேஜ் எனக்கு எதுவும் தேவையில்ல. என்ன போதுல அசைன்மெண்ட் எழுதணும். அசைன்மெண்ட் எழுதி நீங்க கொடுத்தாதான் நீங்க எக்ஸாமுக்கு அதை படிக்க முடியும். எக்ஸாம் படிக்காம எப்படி நீங்க மார்க் எடுக்க முடியும்? சும்மா எடுத்த கவுத்த நீங்க அப்படியே எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இங்க பாருங்க, இலக்கணம் 100 படிச்சு புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் மார்க், புரியுதா? நீ போய் சும்மா அங்க அந்த சிலப்பதிகார கதை எழுதுறது, கம்பராமாயண கதை எழுதுற மாதிரி எழுதிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, ப்ராமிஸா மார்க் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒருவேளை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீ செமஸ்டர்ல எழுதும்போது கண்டிப்பா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஃபெயில் தான் ஆவ. அசைன்மெண்ட் எழுத சொன்னா அதுல 1008 காரணம் இருக்கும், ஓகேவா? பதில் எழுதுங்க. பிரீத்தி மேம் கஷ்டப்படுத்தாதீங்க. டேய் ராக்கி, என்னடா நேரத்துக்கு ஏத்தாப்புல தாவிக்கிட்டு இருக்கு? டேய் அது ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். இங்க பாரு, யாராவது எழுதாம வாங்க. ஐயோ ஐயோ, இந்த இதுக்கு மேல நான் உயிரோட இருக்க கூடாது. இந்த குதிக்கிறேன். டேய் ராக்கி, லூசு மாதிரி பண்ணாதே, விழுந்துருடா. இல்ல, நான் உயிரோட இருக்கவே கூடாது. ஐயோ, என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. என் ஹார்ட் வெடிச்சு 4 துண்டா சேர்த்து கீழே விழுந்து அது உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கும் போது நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஓ அப்படியா, சரி செத்துரு. டேய், நான் சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், செத்துறேன்னு சொல்றேன். டேய் ராக்கி, நீ அசைன்மெண்ட் எழுத வேண்டாம். முதல்ல அங்க இருந்து எங்கடா கொலைகேஸ்ல உள்ள இல்ல தள்ளி விட்டுறாதடா. இல்ல மேம், நான் உயிரோட இருக்க கூடாது. நான் சாக. ஐயோ, ஏய் கொஞ்ச நேரம் பாத்துக்க, பிரின்சிபல் வரைக்கும் போய். ஏமா மேம், எங்க போறீங்க? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. டேய் முண்டோ, மூதேவி மாதிரி பண்ணாதடா. டேய் இறங்கி தொலைடா. ஏன் விழுந்தில எலும்பு கூட முடியாது. அங்க யாரா இருக்கா? எதுக்கா செத்து போறேன் அங்க போய் உட்கார்ந்து. அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த உலகத்துல வாழவே விரும்பல.
இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். வாத்தி, திரும்ப திரும்ப என் லைன்ல வந்து என்ன கிராஸ் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, என் சாவுக்கு நீங்க தான் வாத்தி காரணம். டேய், இப்பதான் பிரீத்தி மேம் சொன்ன, அதுக்குள்ள வாத்திக்கு மாறிட்டேன். எவனா இருந்தா எனக்கு என்னடா, ஆனா என் சாவுக்கு வாத்தி தான் காரணம். பாரு, ஸ்னேகா மேம் கூட நின்று சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. டே மதன், என்னடா? டே உன்னை எங்கடா தேடுறதுடா? ஐயோ முடியல. டே வாழ அகல்யாவோ அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்ட்டிபனும் 2 பேரும் லைப்ரரிக்குள்ள இப்படி இருக்காங்கடா, ஒரே பேச்சு. ஐயோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ நீ போனீனா அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விடுறதுக்கு உனக்கு நல்ல ஒரு சான்ஸ். என்னடா சொல்ற? ஆமாடா, எனக்கு என்ன பண்றதுல முதல்ல உன்னதான் பார்க்க வந்தேன். வா போலாம். செத்பா நிக்கிறாக்கி. டேய் டேய், என்னடா? என்ன சொன்ன நீ? அவளை அனுப்பி வைடா. அவ ஸ்னேகா மேம் கிட்ட நல்லா பேசி பழகி சீக்கிரமா அவளும் நீயே லவ் பண்றதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சொன்னியா இல்லையா? ஏண்டா நீலாம் எனக்கு ஃப்ரெண்டான்னு கேக்குறேன். ஏண்டா எனக்கு உதவி செய்ய, என்னடா நீங்க எனக்கு உதவியோட செய்றீங்க? ஏண்டா நீ உதவி செய்யறேன்னு என் காதல்ல மண்ணனே ஊத்திக்கிட்டே இருக்கியடா. டேய், உன் காதல் மண்ணனே ஊத்தி புகஞ்சா என்ன, அது குழந்தை விட்டு எடுத்து சாப்பிட போனா என்ன? இங்க என் காதல் எவ்வளவு புகஞ்சு கிடக்குற உனக்கு தெரியுமா? என் காதல் முன்னாடி உன் காதல்ல ஒண்ணுமே இல்லடா. அக்கி செருப்பு பிஞ்சு போயிடும். என்ன மூஞ்சியை பாரு, உன்னை பார்த்தா அவ்வளவு காண்டாகுது. அக்கி அப்படி விடுந்து செத்துரு. நான் சாகாம இருக்கேன், அதை பத்தி உனக்கு என்ன? உன் வேலையை பத்தி எழுதிச்சு போடா. நானே தள்ளி விட்டு விட்டேன். நீ தள்ளி விடலாம், நான் குதிக்கதான் போறேன். என்ன போடா. எவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் மேலும் பார்த்தி, சாரி. அகல்யா, ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் அடிக்குது. கொஞ்சம் தள்ளுறியா? ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? நான் புக் எடுக்க தான் வந்தேன். நீ வந்தது எனக்கு தெரியாது. உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? எனக்கு எதுவும் அடிப்படலை. நான் காலையில இருந்தே உன்னை பார்க்க வரல. நான் இப்பதான் உன்னை பார்க்குறேன். என்னாச்சு? என்ன புக் எடுத்துட்டு வந்த? ஏன்னா புக்கு எடுத்துட்டு வரல. எனக்கு செமஸ்டர் வருதுல்ல, அதனால புக்ஸை தாண்டி கொஞ்சம் லைப்ரரியில் வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலான்னு வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ பயப்படுற? என்னாச்சு? நீ இப்படி நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அகல்யா, அகல்யா. பாட்டி, அம்மா. என்ன பார்த்தா கேன மாதிரி உனக்கு தெரியுதா? ஏண்டி, உன்னை லவ் பண்றேன் பண்ணல, அது 2வது விஷயம். ஆனா இவன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? உங்க 2 பேத்தையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். நீ எனக்கு கிடைக்கலனாலும் சரி, அவனுக்கு உன்னை கிடைக்கவே விட மாட்டேன்டி. உன்னை நான் பழி வாங்கணும். நீ எனக்கு பண்ண செயலுக்கு கண்டிப்பா உன்னை நான் பழி வாங்குவேன். மதன் என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட மோத உனக்கு தெரியல. இனிதாண்டி நீ மதனோட ஆட்டத்தை பார்க்க போற. இந்த லைப்ரரிக்குள்ள இப்போ நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போ காலேஜ் ஹவர்ஸ் முடிய போகுது. நீங்க 2 பேர் மட்டும்தான் இந்த லைப்ரரிக்குள்ள. உங்க 2 பேத்தையும் வச்சு இங்க பூட்டி விட்டுட்டு போறேன். நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவத்தோட உங்க 2 பேத்தையும் அசிங்கப்படுத்தி உங்க 2 பேர் முகத்திலேயே கிழிக்கிறேன். எவ்வளவு திமிரு, எவ்வளவு ராங்கு. இவ்வளவு திமிரு, இவ்வளவு ராங்ல ஒரு பொண்ணுக்கு ஆகுமா? உனக்கு அது ஆகவே கூடாது. என்ன, உன்னை சும்மாவே விட மாட்டேன். இனிமேதான் நீ மதன் யாருன்னு பாப்ப. நாளைக்கு பாரு, நாளைக்கு தெரியும் மதன் யாருன்னு. உங்க 2 பேரையும் நாளைக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துவேன். எப்படி தெரியுமா? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல லைப்ரரியில் யாரும் இல்லாமல் 2 இளம் காதல் ஜோடிகள் உள்ளே இருந்தன. அவர்களுக்குள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இருவரையும் நன்றாக விசாரிக்கவும். பிரேக்கிங் நியூஸ் இப்படின்னு நாளைக்கு உன் போட்டோ நியூஸ் பேப்பர்ல வரல, என் பேர் மதன் கிடையாதுடி. மதன சீன்றியா நீ? மதன் யாருன்னு உனக்கு காட்ட வேணாம். பொறுத்திருந்து பாரு பேபி. உன்னை பழி வாங்கணும் தாண்டி நினைச்சேன். அதுக்குதான் லவ்ங்கிற அந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணேன். ஆனா லவ்வுக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். என்ன, நான் நினைச்ச மாதிரி உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. ஆனா நீ எவங்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவும் நடந்துக்க கூடாது. நாளைக்கு நீங்க 2 பேர் படுற அவமானத்துல 2 பேர் ஒருத்தர் முகத்துல கூட முடிஞ்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு நாளைக்கு செய்யறேன். வெயிட் அண்ட் சீ.
மார்னிங் சார். என்ன சார் திடீர்னு சீக்கிரமா வர சொல்லியிருந்தீங்க? சார் என்னாச்சு சார்? எல்லாத்தையுமே நீ அசம்பிளாக சொல்லியிருக்கீங்க, என்னாச்சு சார்? எல்லாம் காரணமா தான் எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அதுக்குதான் சார். என்ன ரீசன், என்ன மீட்டிங் சொன்னீங்கன்னா பரவாயில்லையே. சொல்லலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம். இந்த பேங்கோட ரூல்ஸ் படி, ஐ மீன் இந்த பேங்கோட சீஃப் மேனேஜர் நான் தான். இந்த பேங்க், ஐ மீன் நம்ம பேங்கோட ரூல்ஸ் படி 1 இயருக்கு ஒரு தடவை பேங்க் மேனேஜர் மாத்துவோம். அதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், மெயின் மேனேஜர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 1 இயர்ல நான் ஒர்க்கிங் டேஸ் பார்க்கும்போது ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆகட்டும், ஒர்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம பேங்க் மேனேஜரை மாத்த போறோம். இதுல நம்ம பேங்க்ல இது வரைக்கும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனை மெயின் மேனேஜர்ல கொண்டு வந்து வைக்க போறோம். அப்படியா சார்? ஓவர் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே, ரொம்ப ஓவர் எக்ஸைட்டிங் ஆகாதீங்க, நானே சொல்றேன். அதாவது இது வரைக்கும் நம்ம பேங்கோட கணக்கு வழக்குகளாகட்டும், ஒரு சிறந்த வேலையாள்னு கூட சொல்லலாம். என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் உடனே சட்டு புட்டுன்னு அதை வந்து தீர்த்து வச்சுறது மட்டும் இல்லாம, அடுத்து என்ன பண்ணலாம், பேங்க்குக்கு இன்னும் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் வந்து சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டு சொல்லிட்டே போலாம். அது எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்ஸஸ் கார்த்திக் கலைவாணி. அவங்க தான் இனி மெயின் பேங்க் மேனேஜர். நான் ப்ரொமோஷன் வழங்கியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் சார். வாட்? வாடம் மைதா மாவு மண்ட. முகிலன், கோவப்படாதீங்க, ஓகேவா? இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் பேங்க் ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? பேங்க் என்ன கவர்மெண்ட் பேங்க் ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு வேலையில இருந்து அடுத்தடுத்து ப்ரொமோட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதான ஒரு கவர்மெண்ட் வேலையோட ஒரு இது. சார், அதுக்கு நீ யாரை ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஒரு நாலேஜ் இல்லையா? ஷட் அப் முகிலன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாரை ப்ரொமோட் பண்ணணும்னு எனக்கு நீங்க சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? அது என்னோட இஷ்டம். அதை பத்தி நீங்க தலையிடணும்னு உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. சோ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசாதீங்க. பி கேர்ஃபுல் சார். நான் எஸ் கலைவாணி, இந்த பேங்க்குக்கு நீங்க வந்து 1 இயர் ஆகுது. இந்த 1 இயர்ல நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு சின்ன தப்பு கூட நீங்க பண்ணதே கிடையாது. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஒத்தால நின்று ஃபேஸ் பண்றீங்க. சோ இதுக்கு மேல ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற அந்த பொசிஷனை உங்களுக்கு நாங்க கொடுக்கலனா எப்படி? சோ மெயின் மேனேஜரா நீங்க இருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன அகிலன் இருந்தாரு இது வரைக்கும், இனி அவரு உங்களுக்கு கீழே கொஞ்ச நாள் இருக்கட்டும். இப்படி மாத்தி இருக்கிறதா தப்பு கிடையாது. யாருக்கு கெப்பாசிட்டி, ஐ மீன் மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கோ அவங்கள ப்ரொமோட் பண்றதுல தப்பே சார். அதுக்குன்னு ஒரு உயர்ந்த பதவியில இருந்தவங்கள சட்டனு கீழே இருக்கிறது நல்லாவா சார்? முகிலன், அப்படியே நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி ப்ரொமோஷன் வாங்கி மேல வரதுல தப்பு கிடையாது. திறமை இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. சோ கலைவாணிக்கு நிறையவே திறமை இருக்கு. இனி அவங்க தான் மெயின் மேனேஜர், நீங்க கொஞ்ச நேரம் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. சார், என்ன சார் சுத்த நான்சென்ஸா இருக்கு சார். என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சார். அக்செப்ட் பண்ணலனா செத்துடா. டேய், அந்த ஆள் காதுல விழுந்துற போதுடா. விழுந்தா என்ன அவனுக்குலாம்? முகிலன், இதை நீங்க அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணினாலும் இதுதான் ஒரு மெயின் சாப்டர். இதுக்கு மேல மாத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஓகே கலை, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனி நீங்க தான் நம்ம பேங்கோட மேனேஜர், ஐ மீன் மெயின் மேனேஜர். சோ நீங்க வேணா சார்ஜ் வேணா எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். என்னோட திறமைக்கு இந்த ப்ரொமோஷன் எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொமோஷன் வாங்கிட்டோன்னு ரொம்ப ஓவரா பண்ணிடாதீங்க, ஓகேவா மிஸ் கலைவாணி? மிஸ்ஸஸ் கார்த்திக் கலைவாணி முகிலன் சார், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி என்னோட வேலையை நான் கரெக்டாக செய்வேன். என்றைக்குமே நம்ம லிமிட்டை மீறி யாருக்கிட்டே எப்பயும் நடந்துக்கவே கூடாது. ஸோ நான் அப்படிதான் இருப்பேன் எப்போதுமே. என்னை நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக ஓவர திமிர்லலாம் ஆட மாட்டேன் சார். ஓகே, எனக்கான வேலையை நான் சரியாக செய்வேன். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். மிஸ்டர் அசிஸ்டன்ட் மேனேஜர் முகிலன் சார். என்ன மிஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் முகிலன், எப்படி இருக்கீங்க? இதை நீ எதிர்பார்க்கல? இல்ல, எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட. என்னடா பயந்துட்டு தெரிஞ்சவ, பம்பிக்கிட்டு தெரிஞ்சவ, அப்போ ஒரு மாதிரி சிங்க மாதிரி சீறிக்கிட்டு வராளே அப்படின்னு நினைக்கிறியா? டே, நான் தான் சொன்னேன்ல, நான் கார்த்திக் கலைவாணிடா. சொல்லுவாங்கல்ல, பெண் தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைச்சியோ? நான் கார்த்திக் கலைவாணி. உன்னால ஏன் நிழல கூட நெருங்க முடியாது, ஓகேவா? உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் எப்படி
பொம்பளைங்க கிட்ட நடந்துக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் உன் பதவியை வச்சு தானே என்கிட்ட நீ என்னென்னமோ விளையாட்டு காட்டிட்டு இருந்த. இப்போ உன் பதவி எனக்கு, என் பதவி உனக்கு. இது விளையாட்ட பத்தியா? இங்க பாரு, வாழ்க்கையில எப்போதுமே எல்லாமே ஒரே மாதிரி இருந்துடாது என்ன. எல்லாமே நமக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த சேஞ்ச் கூட அதனால தான். ஓகே, இங்க பாரு, நீ என்ன வேணா டார்ச்சர் பண்ணிக்கோ என்ன. நான் இனி எதுக்கும் பயப்பட மாட்டேன்டா. ஓகேவா? என்னை பொறுத்தளவுல நீ செத்து போன பணத்துக்கு சமம். எப்ப நீ இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு என்கிட்ட நீ பேசுற பழகுறியோ அப்பவே நீ செத்து போனாண்டா. நான் சொல்றதோட உள்ள அர்த்தம் யாருக்கு புரியுதோ இல்லையோ உனக்கு புரியும். உனக்கு மட்டும் புரியும் என்ன. பொண்ணுங்கன்னா அவ்வளோ சீப்பா போச்சு. டேய், உன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்கறனால தான் எந்த பொண்ணுக்கும் வேலைக்கே வர மாட்டாங்க. ஆனா என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. இந்த 1 வீக் நான் லீவ் எடுத்தது என்னோட பர்சனல். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனி நான் லீவ் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லடா என்ன. ஓகேவா? இதே மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும். இது வெறும் ட்ரெய்லர் தான் மாமு. மெயின் பிக்சர் இனி அடிக்கடி வரும். ஓகே, இனி நான் கையெழுத்து போட்டாதான் நீ என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா நான் மெயின் மேனேஜர், நீ அசிஸ்டன்ட் மேனேஜர். நான் தான் சொன்னேன்ல, நான் ரவுடிடா என்ன. நான் உங்ககிட்ட பயந்து இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நான் இனி அப்படி இருக்கவும் மாட்டேன். இனி உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ. இனி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பொறுத்தவரை நீ செத்த பாம்பு என்ன. நீ ஒரு ஆணியுமே புடுங்க முடியாது. உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்றேன். மூடிடு பூவிழிமானே, தாலாட்டிட பாடுற நானே, என் தோள்களும் தூளியும் தானே ஆராரோ. இப்போ இந்த பாட்டை எதுக்கு தெரியுமா உனக்கு டெடிகேட் பண்ண? உனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ ஆராரோ அந்த பாட்டு கூட காதலை வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ சொல்கிறேன் என்ன, இனி என்கிட்ட எப்போதுமே மோதாத. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனி உன்னோட முடிஞ்சதை நீ பாடுறா, நான் பார்க்குறேன் என்ன. ப்ரொமோஷன் கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஆடுறேன்னு நினைக்காத. என்னோட ரியாலிட்டியே இப்படித்தான். ஆனால் நான் யார்கிட்டே அதை காட்ட மாட்டேன். எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டுவேன் என்ன. ஏன்னா நான் அப்படித்தான். ஓகேவா? தலே நான் இங்கிட்டு சாத்திட்டேன்டி, அங்கிட்டு முதல்ல சாத்திருக்கேன்னு பாரு. ஏன்டா இப்படி மழை பெய்யுது திடீர்னு? சோ மழை பெஞ்சாலே இரிட்டேட் ஆகுதுடா. மழையை தான் கேட்கணும். காமெடி பட் சிரிப்பே வரல. நான் காமெடின்னு சொல்லவே இல்லையே. என்ன எப்பயும் புக்கு தூக்கி வச்சுட்டு உட்காருவேன், இன்னைக்கு உட்காருல. அதுவா, அது எப்படி? எதுக்கு இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? கேவலமா இருக்கு. நீ மூடு. உன்னை விட உன்னை நான் உனக்கு கேவலமா சிரிச்சறல, சரியா? எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றதுக்கு பாருடி. போ, இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? புக் எடுத்து வச்சு படிக்க வேண்டியதானே. அப்புறம் காலையில எந்திரிச்சு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன். 5 மணிக்கே எந்திரிச்சு அப்படி படிக்கிறேன்ற பேர்ல என்னை காப்பி போட்டு கூட சோறாக்க அதை பண்ணி இதை பண்ணு. போடி, இப்பவே படிடி. அது அது நான் படிச்சுக்கிறேன். என்ன ஒண்ணுமே சரியில்லையே. பூனை ஒரு மாதிரில சினுங்குது. எலிக்கு மட்டும் என்னவா? இல்லையே. என்ன பண்றாட்டி? என்ன அது என்னடி? ஏய் ஏய், பயமா இருக்குடா. அடியே, நீ இடிக்கலாம் பயப்படுவியா? ஆமாடா குரங்கு, ஏன் பயப்பட மாட்டாங்களா? நான் எதுக்கு திரும்ப தனியா உட்கார்ந்து படிக்க மாட்டேன்னு சொன்னேன்? இந்த இடிக்குதா? எப்படி மழை பெஞ்சா இடி இடிக்கும். நான் இடி இடிக்கும் போது நிறைய தடவை நினைச்சிருக்கேன். எதுக்கு தான் இந்த இடியெல்லாம் இடிக்குதுன்னு. அதனாலதான் உன்கிட்ட சொன்ன என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிருந்தா இவ்வளவு நேரம் மறைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல பிரஸ்டீஜ் பார்த்தா உயிர்தான் போயிரும் போல. பயமா இருக்கு. ஓ அப்படியா? சரி, இங்க நீ பாரு. மாட்டேன், போடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடியே, குட்டச்சிக்கு பயம் கூட வரும்னு இன்னைக்குதான் தெரியும். எப்போதும் சண்டை போட்டு தானே பார்த்திருக்கேன். இன்னைக்கு பயப்பட்டு பாக்குறேன். எனக்கு தெரியும்டி, நீ அது நீ இழுக்கும் போதே நினைச்சேன்டி நானு.
பயமா இருக்குடா. நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுற? ம், நான் இருக்கும்போது என் குட்டச்சி பயப்படலாமா? பயப்படாத. இனி பயப்பட மாட்டியே? ம். ஏண்டி எப்படி பாக்குற? இன்னைக்கு காலையில உன் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, ஞாபகத்துல இருக்கா? அதுக்கு எல்லாத்தையும் டைரக்டா சொல்லுவாங்களோ? ஓ அப்படி. ம், எங்க என்னை பாரு. ம்ஹும். பாருடி. இதயத்தில் வலி ஒன்று வருது, உன் இமைகளில் முடி கொண்டு தடவு. நின்று கொள்ளும் எரியுது நெருப்பு, இதன் நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு. தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் தண்ணீர் ஊற்றினால் மாறும். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும். இன்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். இல்லை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூமலர். குளிருது குளிருது இவன் உயிர் குளிருது காதல் உறவாடி. குளிருது குளிருது இவன் உயிர் குளிருது காதல் உறவாடி. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. வணக்கம் அவர்களே. இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொமான்ஸ் நிறைய வைக்க முடியல. ஏன்னா வந்துட்டு நான் வீடியோவே வந்துட்டு 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் வந்துருச்சு. அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டு ஆகணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் அதை கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஸ்டோரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா வந்து ஸ்டார்டிங் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, ஆனால் இப்போ கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வியூஸ் இல்லை, அதனால தான் கேட்குறேன். ஸ்டோரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் இதவே கேட்குற மாதிரி வேலை படப்பிலையான்னு கேட்பீங்க. எனக்கு அப்படி தோணுதுப்பா, அதனால தான் கேட்குறேன். அப்படி போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா தான் எடுத்துகிட்டு வரணும். எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நிஜமாவே முடியல. இன்னைக்கு வீடியோ கூட லேட்டாக தான் வரும். நான் 5 மணிக்கு தான் இன்னைக்கு வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக வேறு தூங்கலை. அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. நாளைக்கு ஒரு வீடியோ